Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிக் டே ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக் டே ரெசிபி 4. அது என்ன சிக் டே ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சிக்காக இருக்கும்போது நமக்கு எதையும் சாப்பிடவும் பிடிக்காது அண்ட் நம்மளால் எதையும் செய்யவும் முடியாது. செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி அண்ட் நம்ம வந்து கோல்ட் அண்ட் ஃபீவராக இருந்தால் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்லையே, எதையுமே சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி நாக்குக்கு நல்லா உணர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்டு தான் வந்துட்டு சிக் டே ரெசிபி ஃபுட்ஸ். இது மாதிரி நான் 0 to 3 4 சிக் டே ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சிக் டே ரெசிபியில் ஒரு சூப்பரான வெங்காய தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். அதில் வந்துட்டு 3லேருந்து 4 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதை அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அது கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள், மேலே தெரிச்சிடாம. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பேஸ்ட் நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். நம்ம இதில் போட்டோம் இல்லையா வரமிளகா, அது மட்டும்தான் இதோட காரத்துக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு எந்த ஒரு மிளகாத்தூளும் இல்லை மசாலா தூளும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது இப்படியே வந்துட்டு நல்லா கொதித்து சுண்டி வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நான் இதே மாதிரி ஒரு தொக்கு வெறும் தக்காளி மட்டும் வச்சுட்டு நான் வந்து சிக் டே ரெசிபியில் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு ஆனியன் அப்புறம் வந்துட்டு ட்ரை ரெட் சில்லி இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இது நல்லா தளன்னு கொதிச்சு வரும்போது அடுப்பை கொஞ்சம் வந்து சிம் பண்ணிடுங்க. ஏன்னா இது தெரித்து மேலே படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அப்பப்போ இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிச்சிடாமையும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி வெங்காயத்துக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். என்னால் ரொம்ப முடியல, நான் ரொம்ப சிக்காக இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் வெறும் தக்காளி மட்டும் வச்சு நான் ஃபஸ்ட் பண்ணலையே தொக்கு அதை செய்வேன். இல்லை ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டேன் இனி சமாளிச்சுக்குவேங்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டு செய்வேன். நீங்கள் சிக்காக இருக்கும்போது எந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது செய்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். அந்த கோல்டு அந்த நாக்குக்கு நல்ல புளிப்பாக சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை சிக்காக இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.